الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه أجمعين اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிதாப் நம்ம ரெண்டு கிதாப் பார்க்கணும். ஒன்று ஹதீஸில் மிஷ்காத்துடைய ஆரம்ப பகுதியிலிருந்து, இன்னொன்று முஸ்தலஹுல் ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸுகள், அதனுடைய அடிப்படைகள், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகளுடைய அடிப்படை உசூல்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே நீங்கள் தஃப்சீருல் ஜலாலைனில் பார்த்துருப்பீங்க, அல்லாஹு தஆலா குர்ஆனை எப்படி பாதுகாத்தான், அதை தொகுக்கப்பட்ட வரலாறு என்ன அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் ஜலாலைனுடைய பாடத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஹதீஸுடைய விஷயத்தில் சில அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிதாபுக்குள்ளே போனால் கொஞ்சம் நமக்கு புரியும். ஏன்னா நம்முடைய சட்டங்களுடைய மிக முக்கியமான ஆதாரம் உசூலுல் ஃபிக்ஹுன்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஹுடைய 4 அடிப்படைகள், முதலாவது கிதாபுல்லா, ரெண்டாவது சுன்னத்தே ரசூல், மூன்றாவது இஜ்மா, நான்காவது கியாஸ் என்று சொல்வார்கள். விளங்குச்சா? குர்ஆன், சுன்னா, இஜ்மா, கியாஸ், இந்த 4 அடிப்படையில் தான் நம்முடைய மார்க்கத்துடைய சட்டங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை உசூலுல் ஃபிக்ஹுன்ற பாடத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இஜ்மா கியாஸ்ன்றது 3வது 4வது, ஆனால் அடிப்படை 2. எந்த 2? கிதாபுல்லா, சுன்னத்து ரசூல். ஒரு ஹதீஸ் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், தரக்து ஃபீக்கும் அம்ரைன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களிடத்திலே நான் 2 விஷயங்களை விட்டு சென்றிருக்கிறேன். லன் தலில்லு மா தமசக்தும் பிஹிமா, நீங்கள் அந்த 2ஐயும் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிகிட மாட்டீர்கள். தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் தலில்லு மா தமசக்தும் பிஹிமா, கிதாபுல்லா ஓ சுன்னத்து ரசூல்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ 2 அடிப்படை, ஒன்று குர்ஆன், இன்னொன்று ஹதீஸ். புரிஞ்சா? இப்போ நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம், நல்லா நோட் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே நம்ம போன வருஷம் அக்கீதத் தஹாவில் எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எழுதணும். அதுக்கப்புறம் கிதாபுக்குள்ளே வந்துட்டால் கிதாபில் இருக்கிறது தான். கிதாபில் இருக்கிறதுக்கு விளக்கம் கிடையாது, அந்த மாதிரி ஷரஹ் செய்ய தேவையில்லை. இப்போ ஆரம்பத்தில் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். சொல்ல புரியுது? ஏன்னா இந்த மொத்த இஸ்லாமே இந்த 2 மேலே தான் அமைக்கப்பட்டிருக்கு. குர்ஆன், ஹதீஸ் தான் அடிப்படை. அப்போ அதனுடைய வரலாறு என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது பாதுகாக்கப்பட்டிருக்கா என்ற விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ஆரம்பத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்ஷா அல்லாஹ் இது. இப்போ நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம், குர்ஆன் என்பது அல்லாஹு தஆலா பாதுகாத்து வச்சிருக்கான். குர்ஆனில் ஒரு எழுத்து கூட, ஒரு புள்ளி கூட என்ன செய்யலை, மாறலை, மாற்றப்படலை. அல்லாஹு தஆலா குர்ஆனை பாதுகாத்திருக்கான். அப்படி தானே? அதுக்கு என்ன ஆதாரம்? குர்ஆன் அல்லாஹ் எங்கேயும் சொல்லியிருக்கானா இந்த குர்ஆன் நான் பாதுகாக்கிறேன்ட்டு? எங்கே இருக்கு?
15வது சூறால 9வது வசனம். என்ன வசனம்? அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னா நஹனு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? நிச்சயமாக இந்த வேதத்தை நாம் தான் இறக்கி வைத்தோம், இதை நாம் தான் என்ன செய்கின்றோம்? பாதுகாத்து கொள்வோம். இப்ப இந்த இடத்துல இது என்னது? இந்த ஆயத்தை நமக்கு எதற்கு ஆதாரமாக அமையுது? குர்ஆன் என்பது அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்டது. குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹு தஆலா எடுத்துக்கிட்டான். அதனால தான் 1400 வருடங்களை தாண்டினாலும் இந்த குர்ஆன்ல ஒரு ஹர்ஃப் கூட, ஒரு புள்ளியை கூட எக்ஸ்ட்ரா என்ன செய்ய முடியல, யாராலையும் மாற்ற முடியல. அப்ப அதான் அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னா நஹனு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நிச்சயமாக இந்த வேதத்தை நாம் தான் இறக்கி வைத்தோம், இதை நாம் தான் பாதுகாப்பு செய்கின்றோம். அப்ப என்ன தெரியுது இதுல இருந்து? குர்ஆன் என்பது என்னது? அது பாதுகாக்கப்பட்டது. குர்ஆன் என்பது என்னது? பாதுகாக்கப்பட்டது. ஆனா மற்ற வேதங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல பாதுகாக்கப்படலை. இது அல்லாம என்ன வேதங்கள் வச்சிருந்த அல்லாஹு தஆலா முன்னாடி நபிமார்களுக்கு? என்னென்ன வேதம்? ஜபூர், தௌராத், இன்ஜீல், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன செய்யப்படல? குர்ஆன் மாதிரி பாதுகாக்கப்படலை. குர்ஆன் மாதிரி பாதுகாக்கப்படலை. அதுல 2 விதமான புரட்டுகள் ஏற்பட்டுச்சு. எத்தனை விதமான புரட்டுகள்? புரட்டுக்கு என்ன சொல்லுவாங்க அரபியில? தஹரீஃப்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தஹரீஃப். அத்தஹரீஃபுல் மஅனவி, அத்தஹரீஃபுல் லஃப்தி. என்ன ஏற்பட்டுச்சு? வார்த்தை ரீதியான புரட்டுகள், கருத்து ரீதியான புரட்டுகள். இந்த 2 புரட்டுகள் எந்த விஷயத்துல ஏற்பட்டுச்சு? மற்ற வேதத்துல ஏற்பட்டுச்சு. விளங்குச்சா? இந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க? யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்னது? தௌராத். இந்த தௌராத்துடைய வசனங்களை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தஹரீஃபே மஅனவி செஞ்சாங்க. அதனுடைய அர்த்தத்துல என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் அங்க ஒன்னு சொல்லி இருப்பான், இவங்களுக்கு தோதுவாக அது அர்த்தத்தை என்ன செஞ்சிருப்பாங்க? அதுல ஃப்ராடுத்தனம் பண்ணியிருப்பாங்க. இப்படி அர்த்தம் ரீதியான ஃப்ராடுத்தனம் பண்ணி மாத்துறதுக்கு பேர் என்னது? தஹரீஃபுல் மஅனவி. விளங்குச்சா? இது யார் செஞ்சா? தௌராத் வேதத்துல யூதர்கள் செஞ்சாங்க. இந்த கிறிஸ்துவர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அர்த்தத்தை மாத்தல, மாவனை வார்த்தையே மாத்தி விட்டாங்க. இப்ப இருக்கிற அவங்க வச்சிருக்காங்கல்ல கிறிஸ்டியன்ஸ், என்ன வச்சிருக்காங்க? ஓல்டுன்றாங்க. எத்தனை பிரதி? அப்ப என்ன பண்ணிட்டாங்க இவங்க? தஹரீஃபுல் லஃப்தி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நீங்க உசூலு தஃப்சீர்ல வரும். என்ன செஞ்சிட்டாங்க? வார்த்தையை மாத்தி விட்டாங்க. விளங்குச்சா? யூதர்கள் வார்த்தையை வச்சுட்டு அர்த்தத்தை மாத்தினாங்க, தஹரீஃபை மஅனவி பண்ணாங்க. ஆனா கிறிஸ்துவர்கள் மஅனவியில வார்த்தையை மாத்தி என்ன செஞ்சாங்க? அதுல ஃப்ராடுத்தனம் பண்ணனாங்க. விளங்குச்சா? ஆனால் இதற்கு மத்தியில் அல்லாஹு தஆலா வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாம் இந்த வேதத்தை நாமே பாதுகாத்தோம்னு அல்லாஹு தஆலா பாதுகாத்துட்டு வர்றான். இப்போ விளங்குச்சா? இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? குர்ஆன் என்பது பாதுகாக்கப்பட்டது. எப்படி பாதுகாக்கப்பட்டது? எப்படி? அல்லாஹ்வால பாதுகாக்கப்பட்டது. லஃப்லியாவும் பாதுகாக்கப்பட்டது, மஅனவியாவும் பாதுகாக்கப்பட்டது. ஆனா மற்ற யூதர்களுடைய வேதம், யூதர்கள் அவங்க தௌராத்துல தஹரீஃபை மஅனவி பண்ணிட்டாங்க. கிறிஸ்துவர்கள் அவங்க வார்த்தையே மாத்தி போட்டாங்க. விளங்குச்சா? இப்போ இதுதான். சரிங்க. இப்போ 2 ஆதாரம்னு சொன்னீங்க. என்னது? குர்ஆன். நம்ம மார்க்கத்துடைய அடிப்படையே 2. ஒன்று குர்ஆன்ட்டீங்க. சரி, குர்ஆன் பாதுகாக்கப்பட்டுச்சு, நான் நம்பிடுறோம். சரிங்க, இந்த குர்ஆன் உண்மையாவே அல்லாஹ்வால இறக்கப்பட்டது தான், நம்பிட்டோம். ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டதா? லட்சக்கணக்கில் சொல்றீங்களே, கிதாப் கணக்கில் சொல்றீங்களே. புகாரின்றீங்க, முஸ்லீம்ன்றீங்க, அபுதாவுதுன்றீங்க, இப்னு மாஜான்றீங்க, நசைன்றீங்க, தாரமீன்றீங்க, இப்னு ஹிப்பான்றீங்க. ஏகப்பட்ட கிதாபுகள். அல்லாஹு அக்பர். பல நூற்றுக்கணக்கான ஹதீஸ் கிரதங்கள் இருக்கிறது. இப்போ இந்த ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டதா அப்படின்னு கேள்வி வருது இல்ல? இல்லைங்கச்சா? இப்போ அந்த கேள்விக்கு பதிலுக்கு முன்னாடி முதல்ல எதுக்கு ஹதீஸ் தேவையா? குர்ஆன் மட்டும் போதும் இல்ல? குர்ஆன் மட்டும் போதும் இல்லையா சார்? குர்ஆன் மட்டும் வச்சு நீ அமல் செஞ்சிருவியா? குர்ஆன் போதுமா? ஹதீஸ் தேவை இல்லையா? எப்படி? என்னென்ன
என்னென்னலாம் செய்யணும், எப்படிலாம் செய்யணும் ஹதீஸ் சொல்லப்படும். சொல்லி எல்லாம் அதாவது குர்ஆன் என்பது ஒரு தேரியா தான் இருக்கு. ஒரு தொழுகுங்க, அகீமுஸ் ஸலா, தொழுகுங்கன்ட்டு அல்லாஹ். நீங்கள் ஃபஜ்ருக்கு இத்தனை ரகாத்து, லொஹருக்கு இத்தனை ரகாத்து, அசருக்கு இத்தனை ரகாத்து, மகரிப் இத்தனை ரகாத்து, இது சுன்னத்து ஃபரது எதுவுமே இல்லை. விளங்குச்சா? ஆத்து ஜக்காத்துன்னு வந்துட்டு, ஜக்காத் எப்படி கொடுக்கணும், ஜக்காத்தில் என்ன ஏது எதுவும் வரல. குத்திபா அலைக்கும் சியாமுன்னு நல்லா சொல்லிட்டான். எந்த எப்படி வச்சா மக்ரூஹ், எப்படி வச்சா நோம்பு முறிஞ்சு போயிடும், எது சுன்னத் எதுவும் இல்லை. என்னது நீ ஹஜ்ஜை பரிபூர்ணப்படுத்துங்கன்றான். அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத்தை லில்லான்ட்டான். ஹஜ் எப்படி செய்யறது, உம்ரா எப்படி செய்யறது, என்ன டீட்டெயில்ஸ் என்ன ஏது. அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்ல இருக்கிற கட்டளைக்கு விளக்க உரையாகத்தான் எது இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. அப்ப ஹதீஸை தவிர்த்து விட்டு குர்ஆனுக்கு அமலே செய்ய முடியாது. ஒருத்தர் சொல்றேன் நான் குர்ஆன் மட்டுங்க, அதுலயும் இருக்காங்க அஹ்லுல் குர்ஆன் ஒரு கூட்டம் இருக்கு. என்ன சொல்றாங்க, என் குர்ஆன் மட்டும் போதுங்க. அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் அது ஒரு கூட்டம். அஹ்லுல் குர்ஆன் இருப்பாங்க. அவர் என்ன சொல்ல, எனக்கு ஹதீஸ்லாம் வேணாங்க, ஹதீஸ்ல நம்பகத்தன்மை இல்லை, குர்ஆன் போதுங்கன்றாங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம், குர்ஆன் மட்டும் வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் பின்பற்ற முடியாது. அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கக்கூடிய ஹதீஸ் இருந்தா தான் நம்மளால என்ன செய்ய முடியும், குர்ஆனே என்ன செய்ய முடியும், பின்பற்ற முடியும். அல்லாஹ் குர்ஆன்லயே இதை சொல்லிட்டான். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், வ அன்ஸல்னா இலைக்க திக்ர, வ அன்ஸல்னா இலைக்க திக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம். எங்க வருது அப்சா, 44:16 நோட் பண்ணிக்கோங்க. வ அன்ஸல்னா இலைக்க திக்ர, வ அன்ஸல்னா இலைக்க திக்ர, உங்களின் பக்கம் உன்னின் பக்கம் நாம் திக்ரை இறக்கினோம். திக்ர்னா எதை குறிக்குது, அது இந்த குர்ஆனை குறிக்குது. எதுக்கு இறக்கினோம், ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான், லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், அவர்களின் பக்கம் இறக்கப்பட்ட ஒன்றை நீங்கள் விலக்கி கொடுப்பதற்காக. அப்ப ரசூலுல்லாஹ் இங்க யாரு, முபய்யின். விளங்குச்சா? அல்லாஹ் என்ன சொல்றான் ரசூலுல்லாஹ் பார்த்து, வ அன்ஸல்னா இலைக்க திக்ர, உங்களின் பக்கம் இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். எதுக்கு இறக்கி வச்சோம், நாசி மா நுஸில இலைஹிம், அவரின் பக்கம் இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை நீங்க என்ன செய்யணும், விளக்கி சொல்லணும். அப்ப இந்த ஆயத்து நமக்கு என்ன காட்டுது, என்ன காட்டுது, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம் இது எல்லாமே இதான் சேர்ந்த ஹதீஸ். இது என்னது, எதுக்கு விளக்க உரை, குர்ஆனுக்கு விளக்க உரை. அதனால தான் இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இமாம் அவுஸாஇ அப்படின்ற இமாம் சொல்றாங்க, எவனாவது நீ எவன்ட்டையாவது போய் நீ ஹதீஸை எடுத்து சொல்லும் போது என்ன செய்யற, ஒருத்தன்ட்ட போய் ஹதீஸை எடுத்து சொல்ற, அவன் என்ன சொல்றான், அதெல்லாம் விட்டுருப்பா, குர்ஆனை பத்தி எனக்கு சொல்லு அப்படின்னு எவனாவது சொன்னான். நீ ஹதீஸ் எடுத்து சொல்லும் போது அவன் என்ன சொல்றான், ஹதீஸான் சொல்லாதப்பா குர்ஆனை சொல்லுப்பா அப்படின்னு எவனாவது ஹதீஸை தவிர்த்து கொண்டு குர்ஆனை சொல் என்று சொன்னால் ஃபஅலம் அன்னஹு சிந்தீக், விளங்கிக்கோ அவன் ஒரு வழிகட்டவன், விளங்கிக்கொள் அவன் ஒரு வழிகட்டவன். ஏனென்றால் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் என்கிற இந்த ஹதீஸுகள் குர்ஆனுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்த வந்தது. ஹதீஸை அல்லாஹ் தஆலா ஏன் இறக்குனா, ரசூலுல்லாஹ் மூலமா இந்த குர்ஆனுடைய கருத்துக்களை என்ன செய்வதற்கு, தெளிவுபடுத்துவதற்கு. ஆனா குர்ஆன் ஹதீஸை தெளிவுபடுத்துறதுக்கு வரல, ஹதீஸ் தான் எதை தெளிவுபடுத்துறதுக்கு வந்திருக்கு, விளங்குச்சா? என்ன சொல்றாங்க அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எவனாவது ஒருத்தன் நீங்க போய் ஹதீஸை சொன்னா, ஹதீஸை விட்டுருப்பா குர்ஆனை சொல்லுப்பான்னு சொன்னா அவன் ஒரு வழிகட்டவன், நீங்க விளங்கிக்கோங்க. ஏன்னா குர்ஆனுடைய கருத்துக்களை விளக்குவதற்காகத்தான் என்ன வந்தது, ஹதீஸ் வந்தது. மேலும் என்ன சொன்னாங்க,
குரான் எதுக்கு வரல? ஹதீஸை விளக்கறதுக்கு வரல. ஹதீஸ் தான் குரானை விளக்கறதுக்கு வந்தது. அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி இன்னொரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாங்க, அல் கிதாபு அஹ்வஜு இல சுன்னா. என்ன சொல்றாங்க அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி? அல் கிதாபு குரான் என்பது, அஹ்வஜு இஸ்மு தஃதீல், என்ன அர்த்தம்? அஹ்வஜ் மிகவும் தேவை உடையது. குரான் என்பது எதன் பக்கம்? இல சுன்னதி, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்கிற ஹதீஸின் பக்கம் இந்த குரான் என்பது என்னது? மிகவும் தேவையுடையது. விளங்குச்சா? லா மின சுன்னதி இலல் கிதாபி, என்னது? ஆனா சுன்னத்தி எதன் பக்கம் தேவை கிடையாது? குரானின் பக்கம் தேவை கிடையாது. குரான் தான் எதன் பக்கம் தேவையானதா இருக்கு? ஏன்னா குரானுக்கு விளக்க உரை தான் என்னது? அப்ப அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க? அல் கிதாபு அஹ்வஜு இல சுன்னா வலா அஸ்-சுன்னத்து இலல் கிதாப். அப்ப சுன்னா என்பது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் எதன் பக்கம் தேவையுடையதாக இல்லை? குரானின் பக்கம் தேவையுடையது கிடையாது. இன்னொரு இடத்துல அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அஸ்-சுன்னத்து காலியத்துன் அலல் கிதாப். காலியத் காஃப் அலிஃப் லாத் யா தா, கலா சொல்வோம்ல, அலல் கிதாப். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்திற்கு அது குர்ஆனுடைய அர்த்தத்தை தீர்மானிக்கக்கூடியது. காலியத்துனா என்னது? தீர்மானிக்கக்கூடியது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் என்கிற இந்த ஹதீஸ் என்னது? குர்ஆனுடைய அர்த்தத்தை தீர்மானிக்கக்கூடியது. ஆனால் லைசல் கிதாபு காலியன் அல சுன்னா, லைசல் கிதாபு காலியன் அல சுன்னா. ஆனா என்ன கிடையாது? குரான் வந்து சுன்னாவுடைய அர்த்தத்தை தீர்மானிக்கக்கூடியது கிடையாது. உங்கள் லைச இந்தக்கல் கலம் வலைச இந்தக்க தஃப்தர் அந்த புகாரியும் ஃபி ஃபுசூலினா. மாஷா அல்லாஹ். அந்த புகாரி அம் ஷாஃபிஈ? புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி லா யக்துபு யஹ்ஃபது மா யகூலுல் உஸ்தாத். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹுவ கான ஃபகீரன் ஹீனமா தஅல்லம இந்த மாலிக் வலிதா லைஸ இந்தஹு வரகத்துன் ஐ யக்துப லைஸ இந்தஹு வரகத்துன் வ கலமுன் யஹ்ஃபது. அன்தும் சமிஅத்தும் அல் ஹிகாயா. மன் அன்த? அன்த ஷாஃபிஈயுன், அன்த மன்? புகாரியுன், முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி. அன்த இஸ்மு அபீக புகாரி வ அன்த புகாரி. சொல்றது புரியுதா? அப்ப என்ன சொன்னாங்க? அஸ்-சுன்னத்து காலியத்துன் அலல் கிதாப், லைசல் கிதாபு காலியன் அல சுன்னா. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்கிற இந்த ஹதீஸ் எதனுடைய அர்த்தத்தை தீர்மானிக்கக்கூடியதா இருக்கிறது? ஆனா எதனுடைய அர்த்தத்தை தீர்மானிக்கக்கூடியதா இல்ல? அப்ப இப்ப நம்ம சொன்னதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஹதீஸ் என்பது குர்ஆனுக்கு ஒரு விளக்க உரை. வ அன்ஸல்னா இலைக்க திக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம். அல்லாஹ் சொல்லிட்டா, அதுதான் உண்மையானது. சரி, அப்ப இது என்ன தெரியுது? விளக்க உரை. அந்த குர்ஆனுடைய வசனங்களுடைய ஆயத்துடைய பொருளையே எதான் தீர்மானிக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் சுன்னா தான் தீர்மானிக்குது. சரி, இப்ப இது பாதுகாக்கப்பட்டிருக்கா? பாதுகாக்கப்படணும்ல. அப்படின்டா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான்ல, சும்ம இன்ன அலைனா பயானா. அப்படித்தானே வருது? எங்க வருது? ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? குர்ஆனை விளக்குவது நம்முடைய பொறுப்பு. அல்லாஹ் சொல்றான், சும்ம இன்ன அலைனா
பயானா? குர்ஆனை விளக்குவதனுடைய பொறுப்பு நம்முடைய பொறுப்புன்னு அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப நம்முடைய பொறுப்புனா என்னது? இந்த ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டதா தான் அதுல கருத்து இருக்கு. இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு, இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டதுன்றதுக்காக சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எழுதுனா தான் தெரியும். யஹ்மிலு, என்ன சொல்றாங்க? யஹ்மிலு, ரொம்ப முக்கியமா, ஹாதல் இல்ம, யஹ்மிலு ஹாதல் இல்ம, யஹ்மிலு ஹாதல் இல்ம மின் குல்லி ஹலஃபின், மின் குல்லி ஹலஃபின், ஹே லாம் ஃபே, உதூலுஹு, என்னது? உதூலுஹு, யஹ்மிலு ஹாதல் இல்ம மின் குல்லி ஹலஃபின் உதூலுஹு. என்ன அர்த்தம்? இந்த இல்மை சுமப்பார்கள். எந்த இல்மை? குர்ஆன் ஹதீஸ் என்கிற, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, குர்ஆன் ஹதீஸ் என்கிற இந்த இல்மை சுமப்பார்கள். யார் சுமப்பார்கள்? மின் குல்லி ஹல்ஃபின், பின்னால் வரக்கூடிய ஒவ்வொருவர்களிலேயும், பின்னால் வரக்கூடிய ஒவ்வொருவர்களிலேயும் சுமப்பார்கள். யார் சுமப்பார்கள்? உதூலுஹு, என்ன அர்த்தம்? நேர்மையான இரையச்சம் உடையவர்கள் சுமப்பார்கள். ஏன்னா ஆதில்ன்ற வார்த்தை எல்லாத்தையும் குறிக்கும். பெரும்பாவத்தை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய ஒரு தக்குவா இரையச்சம் உடைய ஒரு நபரைத்தான் நம்ம ஆதில்னு சொல்வோம். அப்ப குர்ஆன் சுன்னா என்கிற இந்த இல்மை பின்வரக்கூடியவர்களிலே யார் சுமப்பாங்க? ஒவ்வொரு காலத்திலையும் அந்த காலத்திலே இருக்கக்கூடிய நேர்மையான இரையச்சம் உடையவர்களே சுமப்பார்கள். நேர்மையான இரையச்சம் உடையவர்களே சுமப்பார்கள். அது மட்டும் இல்லைங்க, 3 வேலையை செய்வாங்க ஒவ்வொரு காலத்திலும். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனையும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு நீதமான இரையச்சம் உடைய கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்கிக்கிட்டே வருவான். சஹாபாக்கள் காலம், தாபியன்கள் காலம், தபா தாபியன்கள் காலம், இமாம்களுடைய காலம், ஒவ்வொரு காலத்திலையும் இதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு என்ன கூட்டம் இருக்கும்? நீதமான இரையச்சம் உடைய ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க ஒரு 3 வேலை செய்வாங்க. என்ன செய்வாங்க? அந்த 3 வேலையை அவங்க செய்ய போய் தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி குர்ஆனும் ஹதீஸும் சேஃப்டியா இருக்கு. மற்ற வேதத்துல மாதிரி புரட்டுகள் இல்லை, கப்சாக்கள் இல்லை, அடிச்சுடுறது இல்லை. புரிஞ்சா? அது என்ன 3 வேலை? அதையும் ரசூலுல்லாஹ்வே முன்கூட்டியே அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. என்ன சொன்னாங்க? அடுத்து என்ஃபௌன, என்ஃபௌன தெரியுதா? நஃபி, நஃபா என்ஃபி, அதனுடைய என்ஃபி, என்ஃபியானி என்ஃபௌன. அவங்க என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? என்ஃபௌனா என்ஃபௌன அன்ஹு, இந்த இல்மை விட்டு அவர்கள் நீக்குவார்கள். நல்லா கவனமா கவனிங்கம்மா. இந்த இல்மை விட்டு அவர்கள், குர்ஆன் சுன்னாவுடைய இந்த இல்மை விட்டு அவர்கள் நீக்குவார்கள். எதை நீக்குவார்கள்? ஃபர்ஸ்ட் தஹரீஃபல் காலீன். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, தஹரீஃப், தஹரீஃபல் காலீன், காலின் கைன அலிஃபு லாமு யா நூன். தஹரீஃபுக்கு தே ஹா ரா யா ஃபே, தஹரீஃபல் காலீன். என்ன அர்த்தம்? காலீன் அப்படின்னா வரம்பு மீறி மனோ இச்சையின்படி செயல்படக்கூடியவன். தஹரீஃப்னா வளைப்பது. என்ன செய்வது? வளைக்கிறது. தனக்கு தோதுவா என்ன செய்யறது? குர்ஆனையும் ஹதீஸையும் வளைக்கிறது. வளைக்கலன்னா உடைக்கிறது. நம்ம சொல்லுவோம்ல, தௌஹீத் அப்படிதான் பண்றாங்க. என்ன செய்யறாங்க?
அர்த்தத்தை மாற்றி வைக்கிறாங்க. நம்ம சொன்னோம்ல, இப்போ கை விரல ஆட்டுறது, அங்கே ஹதீஸில் வருது. எப்படி வருது? ரஐத்துஹு யுஹர்ரிகுஹா வ யதுஉ பிஹா அப்படின்னு அந்த இபாரத் வருது. ரஐத்துஹு, நாம் அவரை பார்த்தோம், யதுஉ பிஹா யுஹர்ரிகுஹா வ யதுஉ பிஹா. இப்போ அவங்க அதுக்கு என்ன அர்த்தம் வைக்கிறாங்க? ரஐத்துஹு, நான் ரசூலுல்லாவை பார்த்தேன், யுஹர்ரிகுஹா அசைச்சுக்கிட்டே இருக்கிறதாக பார்த்தேன், யதுஉ பிஹா யாரையோ அழைப்பதை போன்று அசைத்து கொண்டே இருப்பதாக பார்த்தேன்றாங்க. யாரையோ கூப்பிடுற மாதிரி அழைச்சிக்கிட்டே இருந்தாங்க, அசைச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம்? அர்த்தம் தப்பு, அர்த்தம் தப்பா வைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அர்த்தம் என்ன? அந்த அந்த ஹதீஸை பதிவு செய்த இமாமே அந்த இடத்துல அந்த ஹதீஸுக்கு கீழே இந்த தஹரீக்குன்னு வருதுல்ல, ஹர்ரக யுஹர்ரிகு, ரஐத்துஹு யுஹர்ரிகுஹா வ யதுஉ பிஹா. இந்த இடத்துல தஹரீக், ஹர்ரக யுஹர்ரிகு தஹரீக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அல் முராது பி தஹரீக் அல் இஷாரத்து பிஹா. இமாமே எழுதி வச்சிருக்காங்க கிதாப்ல, தப்பா வழங்கிறாதப்பா. ஏன்னா எல்லா ஹதீஸ்லயும் எப்படிதான் வருது? ரசூலுல்லாஹ் இஷாரா செய்தார். இஷாரா தெரியுதா? சுட்டி காட்டினார்கள். அப்ப இந்த இடத்துல இந்த ஹதீஸ்ல மட்டும்தான் யுஹர்ரிகுன்னு வருது. அதனால அந்த இமாம் என்ன செஞ்சாங்க? ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு இந்த இடத்துல தஹரீக் என்பதனுடைய முராது அசைச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை, லா தக்ரீரு தஹரீகிஹா, மாறாக சமிக்கைக்குரிய அசைவு. இப்ப நம்ம சமிக்கை சேர்ந்து இப்படி அசைச்சுதானே ஆகணும், அசைக்காம எப்படி சமிக்கை செய்யறது? அந்த இஷாரா தான் ஒளிய இங்க முராது. என்ன அர்த்தம் கிடையாது? அசிச்சுக்கிட்டே அர்த்தம் கிடையாது. இது சும்மாவும் சொல்லலை. இந்த ஹதீஸை விட மிகவும் சஹீஹான ஹதீஸு நமக்கு அது ஆதாரமா இருக்கு. என்ன இருக்கு? அது அப்துல்லா ஜுபைர் ரலியல்லாஹுடைய ஹதீஸ். அதுல என்ன சொல்றாங்க? அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இஷாரா தான் செஞ்சாங்க, அசைத்து கொண்டே இருக்கவில்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்படி? அப்ப அந்த ஹதீஸை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன அர்த்தம் கிடையாது? ஹர்ரிக்கு அசிச்சுக்கிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா இந்த ஒரு ஹதீஸுடைய கருத்து புரட்ட ஒருத்தர் வைக்கும் போது என்ன செய்யறாங்க? வளைக்கும் போது இந்த இடத்துல நம்ம ஆட்கள் வந்துடுறாங்க. அல்லாஹு தஆலா அந்த நீதமான இறையச்சம் உடையவர்களை எல்லா காலத்திலும் இறக்குற மாதிரி இந்த காலத்துல தப்புட அர்த்தம் அப்படின்னு அடிச்சு உடைக்கிறாங்க. விளங்குதா? இப்ப ஹதீஸ்ல கருத்து புரட்டு ஏற்படுது. ஆனா அந்த அந்த கருத்து புரட்டை அதை வளைக்கிறாங்க. அவங்கள எதிர்த்து இதுதான் உண்மையான அர்த்தம்னு சொல்றதுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? ஒவ்வொரு காலத்தையும் அதுதான் பெரிய பெரிய இன்னைக்கு இருக்கிற பார்த்தா உதாரணமா ஷேக் அப்துல்லா ஜமாலின்னு வச்சுக்கலாம், அல்லது பெரிய பெரிய ஆலிம்கள்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. சொல்ல புரியுதா? அப்ப எல்லா காலத்திலையும் அல்லாஹு தஆலா இந்த இல்மை என்ன செய்வான்? சுமக்கிற ஒரு கூட்டத்தை வைப்பான். அவர்கள் முதல் வேலை என்ன செய்வார்கள்? என்ன செய்வாங்க? தஹரீஃபல் காலீன், வரம்பு மீறி மனோ இச்சைக்கு தோதுவாக வளைப்பவர்களிடமிருந்து இதை பாதுகாப்பார்கள். பாதுகாத்தாங்களே. உதாரணத்துக்கு என்ன சொன்னோம்? விரல ஆட்டுறது. அது நீங்க நோட் பண்ணிக்கோங்க, விரல ஆட்டுற அந்த விஷயத்தை. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸ்ல என்ன வருது? ரஐத்துஹு யுஹர்ரிகுஹா வ யதுஉ பிஹான் வருது. அதுக்கு அர்த்தம் வைக்கும். இப்ப இந்த இடத்துல அவன் சொல்ற அர்த்தமும் தப்பு. எது என்ன அர்த்தம் அசல தெரியுமா? ரஐத்துஹு, நாம் அவரை பார்த்த ரசூலுல்லாஹ்வை நாம் பார்த்தேன், யுஹர்ரிகுஹா சமிக்கை செய்கின்றவர்களாக பார்த்தேன், யதுஉ பிஹா அந்த இடத்துல துஆ செய்பவர்களாக. இப்ப அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றது என்னன்னு சொல்றாங்க? அங்க துஆ. அது ஏன் துஆன்னு சொல்லனா? அதுக்கு வேற ஹதீஸ் ஆதாரம் இருக்கு. அது துஆன்னு சொல்லலாமா? இருக்கு. ஆனா இந்த இடத்துல இவங்க யாரையோ அந்த இடத்துல இல்லை, அழைப்பதை போல அந்த வார்த்தை அங்க இல்லை. அப்ப அந்த போலன்றது எங்க வந்துச்சு? அதுக்குள்ள ரஐத்துஹு யுஹர்ரிகுஹா யதுஉ பிஹான் தானே இருக்கு. போலன்னு எங்க வரல? மிஸ்ல் வந்திருக்கா, கே வந்திருக்கா. அப்ப அந்த இடத்துல அர்த்தம் வைப்பதற்காக இவர்கள் செய்யக்கூடிய ஒரு வளைக்கிறாங்க. அப்ப இதை என்ன செய்வாங்க? ஒரு கூட்டம் என்ஃபோன ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? தஹரீஃபுல் காலின். என்ன செய்வாங்க? வரம்பு மீறி மனோ இச்சைக்கு தோதுவாக வளைப்ப நினைப்பவரிடமிருந்து பாதுகாப்பார்கள். முதல் வேலை. ரெண்டாவது வேலை என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
வ இன்திஹாலல் முபுத்தலீன். இன்திஹாலல் அலிஃபு நூனு தா ஹா அலிஃபு லாம். இன்திஹால் அலிஃபு நூனு தா ஹா அலிஃபு லாம். முபுத்தலீன் அபுத்தல யுபுத்திலு இப்தாலன் ஃபஹுவ முபுத்திலுன். வ இன்திஹாலல் முபுத்தலீன் அப்படின்னா என்ன அர்த்தங்க அப்படின்னு கேட்டா, பொய்யான விதண்டவாதம் செய்பவர்களிடமிருந்து. என்னது? பொய்யான விதண்டவாதம் செய்பவர்களிடமிருந்து செய்கிறாங்கல்ல விதண்டவாதம், இவர்களிடமிருந்து பாதுகாப்பார்கள். பொய்யான விதண்டவாதம் செய்பவர்களிடமிருந்து. மூன்றாவது வ தஅவீலல் ஜாஹிலீன், முட்டாள் என்னது முட்டாள்தனமான பிழையான விளக்கம் கூறுபவர்களிடமிருந்து. பிழையான தஅவீல் சொல்றாங்க. என்ன செய்யறாங்க? மூணாவது தஅவீலல் ஜாஹிலீன். வ இன்திஹாலல் முபுத்தலீன் வ தஅவீலல் ஜாஹிலீன். வ இன்திஹாலல் முபுத்தலீன் வ தஅவீலல் ஜாஹிலீன். மடையர்களுடைய பிழையான விளக்கம் சொல்பவரிடமிருந்து பாதா. அப்ப என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இப்ப எதுக்கு இதை சொல்றேன்? இந்த ஹதீஸ் ஏன் சொல்றேன்னு சொல்லுங்க. எதுக்காக இந்த சம்பந்தம் இல்லாம இந்த ஹதீஸ் வந்துச்சு? என்னது? எதுக்காக இந்த தலைப்புக்குள்ள இந்த அதாவது ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டதுதான். ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டதுதான். இதை பாதுகாப்பதற்கு அல்லாஹு தஆலா எல்லா காலத்திலேயும் உதூலான ஒரு கூட்டத்தை அல்லாஹ் செட் பண்ணிக்கிட்டே வருவான். இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றதுக்காக. ஏன்னா நம்பகத்தன்மை இருக்கணும்ல. ரெண்டுமே இதுதான் ப்ரூஃபு. நம்ம முஸ்லீமா ஃபாலோ பண்றதுக்கு இது ரெண்டு தான். இதுலயே நம்பகத்தன்மை இல்லாம போச்சுன்னா, இப்ப ஒருத்தன் வழிகட்டவன் என்ன செய்ய மாட்டான், நேரடியாக குர்ஆன் ஹதீஸ் தப்புன்னு சொல்ல மாட்டான். நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் வரலாறு ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொன்றா இது கூடாது, இது பிதஅத், இது ஷிர்க்குன்னு அப்படியே வந்துக்கிட்டே இருப்பான். வந்து கடைசி என்ன சொல்லிட்டான்? குர்ஆனில் எழுத்துப்பிழை இருக்கு. குர்ஆனில் என்ன செய்யுது? எழுத்துப்பிழை இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு விவாதம் பண்ணாங்க, வச்சாங்க, நம்ம பார்த்தோம். அப்போ என்ன ஆகும்? குர்ஆனில் எழுத்துப்பிழை இருக்குண்டா நமக்கு என்ன ஆயிரும்? ஒரு டவுட் வந்துடும். அடுத்து பாருங்க, இந்த குர்ஆன் ஹதீஸ் நமக்கு கிடைச்சதே யார் மூலியமா தான்? சொல்ல மூலியமா கிடைச்சுங்க. சஹாபாக்கள் மூலமா தான். சஹாபாக்கள் மேல டவுட்டை கிளப்பிட்டான். சஹாபாக்கள் வந்து அப்படி இப்படின்ட்டு பாவம் செஞ்சாங்க. ஒருத்தர் விபச்சாரம்லாம் செஞ்சார். சஹாபாக்கள்ல இவங்க இந்த குணம் உடையவர்களாக இருந்தாங்க. இந்த சஹாபாக்களை பற்றி எடுத்தெறிஞ்சு பேச ஆரம்பித்தான். சஹாபாக்கள் மேலே இருக்கிற நம்பகத்தன்மையும் அவங்க மேலே இருக்கிற உயர்வான எண்ணங்கள் போச்சுன்னா நமக்கு எதுலேருந்து போயிடும்? குர்ஆன் ஹதீஸ்லேருந்து அந்த இது போயிடும். ஏன்னா இது ரெண்டுமே அவங்க மூலியமாக கிடைச்சது தான். இல்லைன்னா நம்ம எங்கே குர்ஆன் ஹதீஸ் நமக்கு கிடைச்சிருக்கோம்? வானத்தில் தான் இறங்கி வந்து புக்கா வந்து உட்காந்துச்சு. நம்ம பார்த்தோம், குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறையும் பார்த்தோம். அதுலேயும் அப்படித்தான். இப்போ உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் நாயகம் மேலே இருக்கிற நம்பிக்கை, அந்த ஒரு நல்ல நம்ம மனசில் இருக்கிற அந்த முஹப்பத், அந்த நம்பிக்கை போயிருச்சுனாலே அந்த குர்ஆன் மேலே நம்பிக்கை போயிரும்ல. அதனால தான் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் சஹாபாக்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் நினைக்கிறேன். என்ன செய்யுங்க? சஹாபாக்களை பற்றி பேசினால் நல்லதை பேசுங்கள், கெட்டதை பேசாதீங்க அப்படிலாம் என்ன செய்கிறாங்க? ஏன்னா அவங்க மூலியமாக தான் குர்ஆன் ஹதீஸ் கிடச்சிச்சு. அப்போ இவங்க பாருங்க எப்படி பண்ணுறாங்க பாருங்க ஒவ்வொன்றா. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க ஹதீஸில்? இல்லை எங்களுக்கு அறிவுக்கு எது எங்கள் புகாரியில் இருக்கணும்டாங்க. சரிப்பா, புகாரி முஸ்லீம்லேருந்து ஆதாரம் காட்டுறப்பான்ட்டா டபுக்குன்னு என்ன சொல்லிட்டாங்க? புகாரியில் இருந்தாலும் எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, எங்கள் அறிவுக்கு அது உட்படணும், சாத்தியப்படணும். அறிவுக்கு அது வந்து ஒத்து வரலைன்னா அது பொய்ன்னு அர்த்தம். அப்போ என்ன செஞ்சிட்டாங்க? புகாரியில் இருந்தால் ஏற்றுக்க வேண்டுவேன், கடைசியாக எங்கே போயிட்டான்? புகாரி இமாம் கூட தப்பாக எழுதியிருக்கலாம்ல, அறிவுக்கு ஒத்து வரலையே, இது புகாரில் இருக்கு தப்பு தான் அப்படின்னு வந்துட்டாங்க.
புகாரில் இருக்கிற எத்தனையோ ஹதீஸையும் மறுக்கிறாங்க. என்ன மறுக்கிறாங்க? இது அறிவுக்கு ஒத்து வரலைங்க. புகாரி இமாமும் அவன் நம்மள மாதிரி மனிதர் தாங்க, தப்பு செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, தப்பா எழுதியிருப்பாங்க அப்படின்ட்டாங்க. பாருங்க எப்படி படிப்படியா பாருங்க, விளங்குச்சா? இப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், ஹதீஸும் என்னதான் பாதுகாக்கப்பட்டதுதான். இப்போ என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சொல்லுங்க, அந்த ஹதீஸு ஒவ்வொரு பின்வரக்கூடிய காலத்திலே இந்த இல்மை சுமப்பார்கள். யார் சுமப்பார்கள்? நேர்மையான இறையச்சமுடையவர்கள் சுமப்பார்கள். என்ஃபவுன அன்ஹு தஹரீஃபல் காலீன், வரம்பு மீறி மன இச்சைக்கு ஏற்றாற்போல் வளைப்பவர்களிடமிருந்தும் இன்தியால் முபுத்தலின், பொய்யான விதண்டவாதம் செய்பவர்களிடமிருந்தும் தப்பான விளக்கங்களை சொல்பவர்களுடைய விளக்கங்களிலிருந்தும் இந்த இல்மை பாதுகாப்பார்கள். புரிஞ்சா? இந்த ஹதீஸ் பஸார் என்ற ஹதீஸ் கிரதத்துல வருது. முஸ்னதே பஸார் அப்படின்னு ஒரு கிதாப் இருக்கு. பா ஜா அலிஃப் ரா. நிறைய சொல்லலாம். இப்போ உதாரணமாக அந்த காலத்தில் சஹாபாக்கள் காலத்தில் உருவாயிட்டாங்க. யாரு? குழப்பவாதிகள் எப்பயே உருவாயிட்டாங்க. நல்லா கவனிங்க, முக்கியமான பாயிண்ட் எல்லாம் வரலாற்று செய்திகள். அப்பயே உருவாயிட்டான். அப்பயே ஹாரிஜான்னு ஒரு கூட்டம் உருவாச்சு. யாருடைய காலத்தில்? அலி ரலியல்லாஹுடைய காலத்தில். அலி ரலியல்லாஹு காலத்திலே ஹாரிஜாக்கள் வந்துட்டாங்க. அவங்களுடைய மோசமானவங்க ஹாரிஜாக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நம்ம சொன்னோம்ல, பாவிகளை குறித்து வரக்கூடிய வசனங்களை, என்னது பாவிகளை குறித்து, முஸ்லீம்ல பாவம் செய்யறவன் இருப்பான்ல, அவனை குறித்து வரக்கூடிய வசனங்களையும் ஹதீஸுகளையும் காஃபிர்களை குறித்து கூறப்பட்டதாக பொருளை திரிச்சு கூறுறது வேலை. இது ஒரு ஃப்ராடுத்தனம். என்ன செய்வாங்க? முஸ்லீம்கள்ல பாவம் செய்யக்கூடியவருடைய விஷயத்துல வந்த ஆயத்து ஹதீஸ காஃபிர்களை குறித்து கூறப்பட்டதாக என்ன செய்யறது? ஃப்ராடுத்தனம் பண்றது. எந்த அளவுக்குனா, ஒரு முஸ்லீம் அவன் பாவம் செய்தாலே அவன் என்னவாகி விடுவான். நம்ம பார்த்தோம் அகீதத் தஹாவில, ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சா, அவன் பாவம் செஞ்சாலே காஃபிரா போயிடுவான் ஒரு முஸ்லீமு. சரி, இதுக்கு என்னங்க ஆதாரம் அப்படின்னு கேட்டா, தற்கொலை சம்பந்தப்பட்டு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல 4:93 சொல்றான். என்ன சொல்றான்? நீ எடுத்து பாருங்க, நம்ம தெரியணும். யாராவது ஒரு முஸ்லிம் வேண்டுமென்றே கொலை செய்தால் அவனுக்கு தண்டனை நரகம்தான். அதில் அவன் என்றென்றும் நிரந்தரமாக தங்கி விடுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். விளங்குச்சா? இப்ப என்ன செஞ்சாங்க? இந்த வசனத்தை எடுத்துட்டாங்க. பாத்தீங்களா? என்றென்றும் தங்கி விடுவான் அல்லாஹ் சொல்லிட்டான்ல. யாருதான் என்றென்றும் தங்குவார் நரகத்திலே? காஃபிர். அப்போ ஒருத்தன் தற்கொலை செய்யணும் அப்படின்னா அவன் காஃபிர் ஆயிட்டான். ஆனா இன்னொரு வசனம் நமக்கு காட்டி கொடுக்குது. என்ன காட்டி கொடுக்குது? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி ஷையன் வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷான்ட்டான். அந்த வசனத்துக்கு இதுவாகுது. அந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றான்? தனக்கு இணை வைப்பதை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒருத்தன் இணை வைத்தனையில மௌத்தா போயிட்டான், தௌபா செய்யாமன்னு, அவனுக்கு மன்னிப்பு கிடையாது. ஆனா அவன் கலிமா சொன்ன முஸ்லீமா இருந்தா, அவன் இணை வைக்காதவனா இருந்தா, அவன் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான்ட்டான். ஆனா இவன் என்ன செஞ்சாங்க? அந்த வசனத்தை வச்சு, பாத்தீங்களா, தற்கொலை செஞ்சா நரகத்துல தங்கிடுவேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன தெரியுது? அவன் காஃபிராய் போயிட்டான். அப்படி அப்ப என்னது அர்த்தம்? இது ஒரு ஃப்ராடுத்தனம். இன்னும் நம்ம பார்த்துருக்கோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிறைய பார்த்து நோன்பு வைங்க அப்படின்னு ஹதீஸ். பிறைய பார்த்து
நோன்பு வைங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ருயத்துன்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஹதீஸ் எடுங்க. ருயத்துன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நமக்கே தெரியும். என்ன அர்த்தம்? கண்ணால் பார்த்து நோன்பு வைங்கன்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தை தான் முதல் நூற்றாண்டுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. என்ன செய்ய? பிறைய பார்த்து நோன்பு வைங்கன்னா என்ன அர்த்தம்? கண்ணால பார்ப்பது அப்படின்றத அங்க காலகாலமா அர்த்தம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? அப்படி இல்லைங்க, இந்த இடத்துல ருயத்துனா ஆராய்ச்சி செய்து பிறையை தீர்மானிப்பது. என்ன செய்வது? ஆராய்ச்சி செய்து பிறையை தீர்மானிப்பதுன்னு அர்த்தம் சொல்றாங்க. இது ஒரு பிழையான விளக்கம். இப்படி என்ன செய்யுது? ஏகப்பட்ட கருத்து இதுகள் நம்ம ஏற்படுது. விளங்குச்சா? இதெல்லாம் ஒரு உதாரணம். அப்போ காலகாலமாக முதல் ஒரு ஹதீஸுக்கு அர்த்தம் வைக்கும் போது சஹாபாக்கள் இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் வச்சாங்க, தாபீன்கள் தபா தாபீன்கள் என்ன அர்த்தம் வச்சாங்கன்னா அந்த அர்த்தம் தான் நம்ம வைக்கணும். எனக்கு காமூஸ் இருக்குது, எனக்கு டிக்ஷனரி இருக்கு, முன்ஜித் இருக்கு, நம்ம ஒரு அர்த்தம் வைக்கக்கூடாது. அப்போ இவங்க என்ன செய்யுது? பிழையான அர்த்தத்தை என்ன செய்யறது? தங்களுடைய மனோ இச்சைக்கு தோதுவா வைக்கிறது. அப்போ இது புரியுதா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுதுமா? என்ன மூல தெரியுது? நம்ம இது வரைக்கும் நம்ம சொன்ன செய்தி என்ன? குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதுன்னு சொல்லி இருக்கிறோம். அதுக்கு பிறகு ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டது. ஹதீஸ் என்பது குர்ஆனுடைய என்னதான் விளக்க உரை அப்படின்னு சொல்லி ஒரு 2 இமாம்களுடைய கவுல் சொல்லியிருக்கோம். அப்படிதானே? சரி, இப்போ அடுத்து பாருங்க, இதனுடைய குர்ஆனுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் எதுக்கும் கொடுக்க சொல்லியிருக்கிறான்? ஹதீஸுக்கும் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல. அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல எங்க வருது? 4:59. பல வசனங்கள் இது நமக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற மாதிரியே தான் ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். சஹாபாக்கள் அப்படித்தான் கட்டுப்பட்டாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? நம்ம ஏற்கனவே சொன்னோம், போன வருஷங்கள் சொல்லியிருப்போம். ஒமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. என்ன அர்த்தம்? ஒமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு. இந்த ஆயத்து 59:7 வருது. எடுத்து எழுதிருங்க. ரசூலுல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ என்ன செஞ்சீங்க? எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை எதை விட்டு தடுக்கிறார்களோ அதை தவிர்ந்து கொள்ளுங்கள். அதை தவிர்ந்து கொள்ளுங்கள். விளங்குச்சா? அப்ப இந்த ஆயத்தை நம்ம காட்டுது அல்லாஹ் கட்டளை அம்ரை பயன்படுத்துறான். நீங்க எடுத்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் உன்னை தடுத்தா இல்ல குர்ஆன்ல சொன்னாதான், குர்ஆன்ல தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா ரொம்ப முக்கியமான வசனம் எங்க வருது? 25:63. அதாவது சூரத்து நூர்ல 63வது வசனம். அது ஃபல் யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி. என்ன சொல்றான் அல்லாஹு தஆலா? ஃபல் யஹ்தரில்லதீன, பயந்து கொள்ளட்டும், எச்சரிக்கையாக இருக்கட்டும். யாரு? அல்லதீன, எப்படிப்பட்டவர்கள்? யுகாலிஃபூன அன் அம்ரிஹி, ரசூலுல்லாவுடைய கட்டளைக்கு யார் மாறு செய்கிறாங்களோ, ரசூலுல்லாவுடைய கட்டளைக்கு யார் மாறு செய்கிறார்களோ அவர்கள் அன் துசீபஹும் ஃபித்னத்துன், அன் துசீபஹும் ஃபித்னத்துன், அவர்களுக்கு ஒரு ஆபத்து வந்துவிடும் என்பதற்காகவோ, ஒரு ஆபத்து வந்துவிடும் என்பதையோ, அவ் யுசீபஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு மாபெரும் வேதனை வந்துவிடும் என்பதையும் அவர் பயந்து கொள்ளட்டும். இப்போ இந்த இடத்துல யாராவது ரசூலுல்லாவுடைய கட்டளைக்கு அவன் மாறு செஞ்சா அவனுக்கு 2 விஷயம் ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம
நம்மளே ரசூலுல்லாவுடைய சுன்னத்துக்கு மாற்றமாக நடந்தால் இந்த ரெண்டு ஏற்படுமா? என்ன ஏற்படும்? அன் துசீபஹும் ஃபித்னத்துன், அவர்களுக்கு என்ன ஏற்படும்? ஆபத்து, குழப்பம் ஏற்படும். இன்னொன்று என்ன ஏற்படும்? அதாப். அப்போ இந்த வசனம் நமக்கு என்ன காட்டுது? ரசூலுல்லாவுடைய கட்டளைக்கு என்ன செய்யக்கூடாது? மாறு செய்யக்கூடாது. சமயனா அத்தானா தான். அப்போ இது நமக்கு என்ன காட்டுது? குர்ஆனுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதே அளவுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இதெல்லாம் வசனங்கள், அஹ்லுல் குர்ஆனுக்கு எதிராக இருக்கக்கூடிய வசனங்கள். ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம். இன்னொரு வசனம் இருக்கு. என்ன வசனம்? 4:65. மொளா நோட் பண்ணுங்க. மொளா கதை மாதிரி கேட்காதீங்க, தயவு செய்து எழுதுங்க. என்ன வசனம் மொளா அப்படின்டா? சூரத்து நிசால் 65வது வசனம். ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும். இருக்கா? கேள்விப்பட்டீங்க அந்த ஆயத்து? என்ன அர்த்தம்? உன்னுடைய இறைவனின் மீது சத்தியமாக, உன்னுடைய இறைவனின் மீது சத்தியமாக, லா யுமினூன, அவர்கள் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார்கள். அவர்கள் ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், தங்களுக்கு மத்தியில் ஒரு சச்சரவு ஏற்படுது, ஒரு சண்டை ஏற்படுது. நீங்க ரசூலுல்லாஹ் காலத்தில் இருக்கீங்க, ரெண்டு கூட்டத்துக்கு மாதிரி சண்டை, உங்களுக்கு மத்தியில் என்ன ஏற்பட்டிருக்கு? நீங்க யாரை நீதிபதி ஆக்கணும்? ரசூலுல்லாவை நீதிபதியாக நீங்கள் ஆக்காத வரைக்கும் நீங்க ஈமான் கொண்டவராக ஆக மாட்டீங்கன்ட்டான். அது மட்டும் சொல்லல, ரசூலுல்லாவை நீதிபதி ஆக்கிட்டீங்க, உங்களுக்கு மத்தியில் ஒரு சச்சரவு, ரசூலுல்லாவை நீதிபதி ஆக்கிட்டீங்க, ரசூலுல்லாஹ் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. தீர்ப்பு சொன்ன பிறகு உங்களில் யாரோ ஒருத்தருடைய உள்ளத்துல அந்த தீர்ப்புடைய விஷயத்துல திருப்தி இல்லைண்டா முடிஞ்ச கதை, கதம் என்ன ஆயிரம் போயிடும், உன்கிட்ட இருந்து ஈமான் போயிரு, நீ காஃபிரா போயிருவ. அல்லாஹ் அதான் சொல்றான். என்ன சொல்றான்? ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜன் மிம்மா கலைத. நீங்க செஞ்ச தீர்ப்புடைய விஷயத்துல அவனுடைய உள்ளத்துல என்ன இருக்கக்கூடாது? சின்ன, அது எப்படி சொல்லிட்டாங்க எப்படின்னா, அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாதான், ஒரு சின்ன ஹரஜ் கூட இருக்கக்கூடாது. வயுசல்லிமு தஸ்லீமா, என்ன செய்யணும்? முற்றிலும் அதை ஏற்காத வரை நம்ம என்ன செய்ய முடியாது. அப்ப எந்த அளவுக்கு ரசூலுல்லாவுடைய அந்த விஷயத்துல அல்லாஹ் ஒரு இதை வச்சிருக்கான் பாருங்க. எதே போயிருன்றது? ஈமானே போயிடும். இது ஒரு சஹாபியினுடைய விஷயத்துல இறங்கப்பட்ட வசனம். அதாவது ஒரு கால்வாய், சிராஜுல் ஹர்ரா என்ற ஒரு கால்வாய் இருந்துச்சு. அந்த கால்வாயுடைய விஷயத்துல ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்களுடன் ஒரு மனிதருக்கு ஒரு சண்டை ஏற்பட்டுச்சு. ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சர்ச்சை. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் தீர்ப்பு செஞ்சாங்க. அப்ப தீர்ப்பு செஞ்சோன்னா அந்த மனிதர் இருக்கார்ல, அவர் ரசூலுல்லாவுடைய தீர்ப்பை அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஏற்க மறுத்துட்டார். அந்த நேரத்தில் தான் இந்த வசனம் என்ன செஞ்சிச்சு? இறங்கியது. அப்ப என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாவுடைய தீர்ப்புக்கு அவன் ஏற்றுக்கொண்டு அவன் மனசுல சின்ன கடுகளவு கூட மாற்று கருத்து இருக்கக்கூடாது. இருந்தால் அவன் ஈமான் கொண்டவரா ஆக மாட்டான். இப்ப இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுதுங்க முஃபீஸ்? மாதா நஃபஹமு மின் ஹாதிஹில் ஆயா குல் தஃசீலன் மின் ஹாதிஹில் ஆயாத்தில் அர்பா மாதா நஃபஹமு. யா அஹி ஹாதா மாதத்துன் மின் கபுல் அல்-ஆன் மல் மாத்தா. குர்ஆனுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு எதுக்கும் கொடுத்து தான் ஆகணும். ரசூலுல்லாவுடைய அந்த ஹதீஸுக்கு நாம் மாற்றம் செய்தால் அல்லாஹ் எச்சரிக்கை விடுகிறான் ஒரு வசனத்திலே.
ஒரு வசனத்திலே அந்த ரசூலுல்லா செய்த தீர்ப்பிலே உங்களுக்கு மன திருப்தி இல்லாவிட்டாலும் கூட ஈமான் பறிபோய்விடும் என்று சொல்கிறான். அப்போ இந்த அளவுக்கு ரசூலுல்லாவுடைய இதுக்கு நமக்கு முக்கியத்துவம் இருக்கு. இல்லைங்கஜா, ஹதீஸ்லயே நம்ம பார்க்க ரசூலுல்லாவே அதை சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, இப்னு மாஜால ஃபர்ஸ்ட் ஹதீஸ், இப்னு மாஜால ஃபர்ஸ்ட் ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இப்னு மாஜால ஃபர்ஸ்ட் ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க? மா ரசூலுல்லாஹே சொல்றாங்க, மா அமர்த்துக்கும் பிஹி, நான் உங்களுக்கு எதை ஏவினேனோ ஏவுகின்றேனோ, மா அமர்த்துக்கும் பிஹி, உங்களுக்கு நான் எதை ஏவுகின்றேனோ ஃபஹுதூஹு, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மா அமர்த்துக்கும் பிஹி ஃபஹுதூஹு வமா நஹைத்துக்கும் அன்ஹு, நான் உங்களை எதை விட்டு தடுக்கிறேனோ ஃபன்தஹு, அதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். அதை விட்டு என்ன செய்யுங்கள்? தவிர்ந்து கொள்ளுங்கள். இது இப்னு மாஜால வரக்கூடிய முதல் ஹதீஸ். மா அமர்த்துக்கும் பிஹி ஃபஹுதூஹு வமா நஹைத்துக்கும் அன்ஹு ஃபன்தஹு. நம்ம ஏற்கனவே ஒரு ஹதீஸ் சொன்னோம், தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லா வ சுன்னத்து ரசூல். இந்த ஹதீஸ் சுன்னத்து நபி. இது முஅத்தா மாலிக்ல 899வது ஹதீஸ். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதான் ஹதீஸ் கிதாப்லே ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் கிதாப் முஅத்தா மாலிக். 4 மதுஹபிலே ஒரு இமாமாக இருக்கக்கூடிய மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய கிதாபுக்கு பேர் என்னது? முஅத்தா மாலிக். நம்ம ஃபாஸில்லாம் படிச்சா அதுல வச்சிருப்பாங்க. முஅத்தா மாலிக்ல 899 ஹதீஸ் தான் எது? ரொம்ப முக்கியம். என்ன ஹதீஸ் மாலா? தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லா வ சுன்னத்து ரசூலிஹி வல சுன்னத்து நபிஹி. இப்னு மாஜால 3வது ஹதீஸ். இப்னு மாஜால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அத்தாஅனி ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் எனக்கு வழிபடுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டார். வமன் அஸானி ஃபகத் அஸல்லா, அவர் யார் எனக்கு மாறு செய்கிறாரோ அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார். இன்னும் பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹாபாக்கு தெரியாது இல்லைங்க. இப்போ நம்ம தொழுகைனா தொழுகை முறை கிதாவை படித்து தொழுகை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் என்ன, அல்லது யாராவது சொல்லி, சஹாபாக்கள் எப்படி தொழுதாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரில் 628வது ஹதீஸ், இங்கே தான் ரொம்ப முக்கியமானது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சல்லு கமா ரஐத்துமூனி உஸல்லின்ட்டாங்க. முடிஞ்சு கதை. என்ன சொன்னாங்க? எப்பா நான் எப்படி தொழுகிறேன் நீ பார்க்குறியா, அப்படி தொழுகு பார்த்து. அப்போ சஹாபாக்கள் தக்பீர் கட்டு ரசூலுல்லாஹ் எப்படி தொழுகிறாங்களோ அதை பார்த்து தொழுதாங்க. ஆக பெரிய கடமை தொழுகையே யாரை பார்த்து தொழுதுருக்கு? சல்லு கமா ரஐத்துமூனி, நீங்கள் என்னை எப்படி தொழுகிறேன் என்று பார்க்கிறீர்களோ அப்படி தொழுகுங்கள். ஹஜ்ஜுடைய விஷயத்துல சொன்னாங்க, ஹுது அன்னி மனாசிக்கக்கும். நாங்க மனாசிக்னா தெரியுதா? மீம் நூனு அலிஃபு சீனு கேஃப். மனாசிக்னா ஹஜ்ஜுடைய கிரிகைகள்னு அர்த்தம் அரபியில. கேஃப் மீம் நூனு அலிஃபு சீனு கேஃப். என்னிடமிருந்து ஹஜ்ஜுடைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். குரான்ல இல்லையம்மா, ஹஜ்ஜு ஃபுல்லா தெளிவா இல்லையே. அல்லாஹ் ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லிட்டான். ஆனா ஃபுல் ஹஜ் எதை பார்த்தா கண்டுபிடிச்சாங்க? ரசூலுல்லாஹ் ஹஜ் செய்யறத வச்சுதான் இப்படிதான் ஹஜ் செய்யணும் அப்படி நமக்கு தெரிஞ்சிச்சு. அதான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஹுது அன்னி மனாசிக. இதெல்லாம் நான் சொல்ற விஷயங்கள் அப்படி எப்பயுமே மெயின்ல இருக்கணும். எவனோ வஹாபி வந்தானே அப்படி கழுத்து பிடிச்சிடணும், சட்டையை பிடிச்சி பதில் சொல்லணும். ஆயத்து இப்படி இருக்குடா, ஹதீஸ் இப்படி இருக்குடான்னு சொல்லிடணும். நீ பேசுகிற பேச்செலாம் உன்னை விட்டு துண்டங்கானம் துணியங்கானு ஓடிடணும். நீ இப்படி திருன்னு முடிச்சுன்னா அவன் 2 எக்ஸ்ட்ரா குழப்பத்தை போட்டு உன்னை குழப்பிடுவான். நான் அதான் சொல்லுவேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் அப்படி தான் பயானுக்கு போவேன். அப்போ விளையாடியால் உஸ்தாதாக இருக்கும்போது அங்கே ஒரு இடத்த சோழிங்கநல்லூர் பயானுக்கு போச்சு. அப்போது பயானில் எனக்கு செலவாத்தை பற்றி பேசும்போது நான் சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் சொன்னேன். என்ன ஹதீஸ் அப்படின்னா, அல்லாஹு தாலா யார் ஒரு நோட்லேயோ புக்கிலேயோ ரசூலுல்லாவுடைய பெயரோட செலவாத்தை எழுதுகிறாங்களோ அதை எழுதியவரின் மீது
மலக்குமார்கள் வந்து அந்த எழுதியவருக்காக மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க? பாவ மன்னிப்பு தேடுறாங்கன்னு ஒரு ஹதீஸ் தபுரானியில் வருது, ஏயாலும்தீன்லையும் வருது. அப்போ பாருங்கள், கஞ்சத்தனப்பட்டு சல்னு சுருக்கி எழுதுகிறோம். அது ஆபத்தான விஷயம். இமாம்கள்லாம் ரொம்ப எதிர்த்துருக்குறாங்க. இப்படி சுருக்கி எழுதக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டினேன். பயான் முடிஞ்சோன்னு என்ன செஞ்சாங்க? ஒரு 2 பேர் வந்தாங்க, ஒரு வாலிபர்கள் 2-3 பேர் சுற்றி வளைச்சிட்டு, நீங்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் சொன்னீங்களே, இது எங்கே வருதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் தபுரானியில் வருதுன்னா. தபுரானியா? இது புது கித்தாபாக இருக்குட்டேன். இது ஒரு ஹதீஸ் கித்தாபு தான். சரி, இது சஹீஹா லைஃபா அப்படின்னு கேட்டாங்க. லைஃப் தான்ட்டேன். லைஃப் தான் அது. எப்படி நீங்கள் லைஃப்னு சொல்லலாம்? லைஃப்பை எப்படி நீங்கள் பயான்லாம் ஆதாரபூர்வமானது சொல்கிறது இல்லையா அப்படின்ட்டாங்க. சஹீஹ்னா என்ன, லைஃப்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுன்ட்டாங்க. உட்கார வச்சு ஒரு 1/2 மணி நேரம் பாடம் நடத்தினேன். சஹீஹுக்கு 5 நிபந்தனைகள். சஹீஹுக்கு அது ஆதிலாக இருக்கணும், எல்லாம் அடிச்சு நடத்தணும்னு அதோட வாரம் என்கிட்ட வர்றதே இல்லை. இப்போ நம்ம லைஃப் சொல்லக்கூடாதா பயந்த மாதிரினா, அவன் என்னமோ பெரிய அல்லாமா, பெரிய கரைச்சி குடித்தவன் மாதிரி, ஒரு மண்ணும் கிடையாது. ஏதாவது எவனோ பயானை கேட்டுட்டு என்ன செய்கிறது, ஒரு மண்ணும் தெரியாது அவனுக்கு. அப்போ அவன் ஓடிடுவான். அதோட என்கிட்ட வரவே இல்லை. நானும் போயிட்டு தான் இருந்தேன். நம்மளும் அந்த பள்ளியில் ரொம்ப முக்கியமாக நல்லா போயிட்டு இருந்துச்சு. எது சொல்கிறேன், நம்ம அப்படி தான் இருக்காங்க அவங்க. ஒன்றும் அறவே கேடு தான். என்ன கிதாப் ஓதிருப்பான்? நம்மளை மாதிரி இவ்வளோ இத்தனை வருஷம் உட்காந்து வண்டிட்டு படிச்சிருப்பான் உஸ்தாமார்கள்ட்ட. ஒரு வருஷம் கோர்ஸு 2 வருஷம் கோர்ஸில் எதாவது முக்கியமான எதெல்லாம் படித்தா குழப்பம் ஏற்படுத்த முடியுமோ, பித்தலாட்டம் பண்ண முடியுமோ, அதை மட்டும் படிச்சுட்டு அந்த மாதிரி தானே இருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம என்ன செய்யணும், இந்த பேசிக் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம தெளிவாக இருந்துக்கலாம். நான் வரக்கூடிய காலத்தில் எப்படியோ குழப்பி தள்ளுறாங்க. அதுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஹுது அன்னி மனாசிக்கும். அடுத்து இப்னு மாஜால ஒரு ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா என்ன சொல்றாங்க? அலா இன்னமா ஹர்ரம ரசூலுல்லாஹ் கமா ஹர்ரம் அல்லாஹ். முடிஞ்சு. என்னது? இன்னமா ஹர்ரம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா ஹர்ரம் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் எதெல்லாம் ஹராம் ஆக்குறாங்களோ அது எது மாதிரி தான்? அல்லாஹ் ஹராம் ஆக்கிய மாதிரி தான். இன்னமா ஹர்ரம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா ஹர்ரம் அல்லாஹ். இப்னு மாஜால. ஏங்க சஹாபாக்கள் அப்படிதாங்க இருந்தாங்க. ஒருத்தர் ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்தார். வந்தவர் கையில் என்ன செஞ்சார்? தங்க மோதிரம் போட்டிருந்தார். ரசூலுல்லாஹ் மோதிரத்தை வாங்கி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அங்கிருந்து போன பிறகு என்ன சொன்னார்? ஒருத்தர், அந்த தூக்கி எறிஞ்ச மோதிரத்தை எடுத்து வேற வகையில் யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே, வேற வகையில் யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் தூக்கி எறிஞ்சிட்டாங்க, அதை நான் எடுத்து என்ன செய்ய மாட்டேன், ஒருபோதும் நான் எடுக்க மாட்டேன்னு அந்த சஹாபி விட்டுட்டாங்களாம். அப்ப ஒரு டைம் ரசூலுல்லாஹ் தங்க மோதிரம் அணிஞ்சிருக்கிறத பார்த்தோன்னே மொத்த சஹாபாக்களும் அணிஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் தங்க மோதிரத்தை தூக்கி எரிஞ்சோன்னே எல்லாரும் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. தூக்கி போன தங்க மோதிரம் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இப்படித்தான் சஹாபாக்களுடைய மனநிலை இருந்துச்சு. என்ன சொல்லலை ரசூலுல்லாஹ்ட்ட போய், குர்ஆன்ல எல்லாம் தங்க மோதிரம் தூக்கி எறிய சொல்லியிருக்கானா அப்படிதான் கேட்கல. என்ன சொன்னா? இன்னமா ஹர்ரம ரசூலுல்லாஹ், அவ்வளவுதான் முடிஞ்சு. சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் தான் எல்லாமே. எந்த அளவுக்கு பாருங்க, ஹிஜ்ரி 6ல் மக்கால இருந்து சஹாபாக்களோடு உம்ரா செய்யறதுக்கு மக்காவுக்கு போறாங்க. மக்கா யாருடைய கஸ்டடியில் இருக்கு? காஃபிர்களுடைய கஸ்டடியில் இருக்கு. போறாங்க. மக்கால நுழையறதுக்கு அந்த காஃபிர்கள் என்ன செய்யல? அனுமதி கொடுக்கல. மக்காவில இருந்து 22 கிலோமீட்டர் தூரத்துல ஹுதைபியா என்கிற இடத்துல தடுத்து நிறுத்தப்படுறாங்க. யாரு? சஹாபாக்களும் ரசூலுல்லாஹும் நுழையத்துக்கு நிறுத்தப்படுறாங்க. அங்க ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் தான் என்னது? ஹுதைபியா உடன்படிக்கை. அப்ப அந்த ஒப்பந்தத்துல என்னண்டா, இப்ப இந்த வருஷம் நீங்க உம்ரா செய்யக்கூடாது, திரும்பி என்ன செஞ்சிடணும்? போயிடணும். அடுத்த ஆண்டு தான் என்னது? உம்ராவுக்கு வரணும். ஆனா சஹாபாக்கள் எல்லாமே எஹ்ராம் கட்டிவிட்டாங்க, நியத்து வச்சுட்டாங்க. எஹ்ராமும் கட்டிட்டாங்க, நியத்து வச்சுட்டாங்க. ஒரு வெறித்தனமான ஆசையோட வர்றாங்க சஹாபாக்கள். எப்படியாவது என்ன செஞ்சிடணும்?
உம்ரா செஞ்சிடணும். ஆனால் இப்படி ஆகிப்போச்சு. ரசூலுல்லாவும் போய் அமைதி ஒப்பந்தம் ஆகிப்போச்சு. ஹுதைபியா உடன்படிக்கை நடந்துருச்சு. இந்த வருஷம் செய்ய முடியாது. ஆனால் சஹாபாக்களுக்கு வெறித்தனமான ஆசை, என்ன செய்யறதுன்னு தெரில. இப்போ என்ன ஆண்டா கலட்டணும் அப்படின்னா எஹராம் அணிஞ்சிட்டு செய்யாமல் இது பண்ணணும்னா முடி எடுக்கணும், எடுத்துட்டு என்ன செய்யணும், பலி கொடுக்கணும், குர்பானி கொடுக்கணும், அந்த ஆடு அந்த இதாக இருக்கணும். இப்போ ரசூல்லா போய் சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த வருஷம் செய்ய முடியாது, அடுத்த வருஷம். யாருக்கும் எல்லாமே ரசூல்லா பேச்சை கேட்காத மாதிரி இருக்குது. என்ன இருக்குது, இப்போ ரொம்ப ஆசைப்பட்டுட்டீங்க, நான் சொல்கிறேன் வேணான்றேன், சொல்கிறது கேட்கணும்னு உங்களுக்கு தோணும், இருந்தாலும் ரொம்ப ஆசைன்னும் போது அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி அப்படி ஆகும்ல. அந்த மாதிரி சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, அப்படி நிற்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படியா செஞ்சிடலாமா, எப்படியா செஞ்சார் அப்படின்ற மாதிரியே ஒரு ஆசை. ரசூலுல்லாவுக்கு கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, என்னடா அது நம்ம சொன்னாலும் இவங்க ஒரு மாதிரி தயங்குற மாதிரி தெரியுது, யாரும் தயாராக மாட்டுறாங்களேன்னு ஆயிடுச்சு. நேராக ரசூலுல்லா என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மனைவி உம்மு சலமாட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கே. சஹாபாக்களுக்கு என்ன அப்படின்டா, ஒன்று நம்ம செய்ய முடியாமல் போயிருமே அப்படின்ட்டு. ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு உடன்படிக்கை செஞ்சுட்டாங்களே, விட்டு கொடுத்துட்டோமே, நம்ம விட்டு கொடுத்துட்டோமே அப்படின்னு ஒரு இது. அப்போ உம்மு சலமா நாயகி சொன்னாங்க, ஒன்றும் செய்யாதீங்க, எதுவும் சொல்லாதீங்க, நீங்கள் செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ரசூலுல்லாஹ் பாட்டுக்கு நேராக போனாங்க, எஹ்ராமை கலைஞ்சாங்க, முடி எடுத்தாங்க, கொடுத்தாங்க. சஹாபாக்கள் பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் இது பண்ணிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக அது கூட்டம் ஃபுல்லாக என்ன செஞ்சுட்டு எல்லாரும் முடி எடுத்தாங்க, என்ன செஞ்சாங்க, எஹ்ராமை கலைஞ்சாங்க, அந்த பழியை கொடுத்தாங்க, மேட்ரு முடிஞ்சு. பாருங்க எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் ஒன்று செஞ்சா அப்படியே, அதான் சல்லு கமா ரஅய்துமுனி உஸல்லி. என்னங்கச்சா இந்த விளக்கம், இந்த சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. பாருங்க எது அப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு உமையா இப்னு அப்துல்லா என்பவர் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, உமையா இப்னு அப்துல்லான்னு வந்து கேட்குறாரு, ஏங்க குரான்ல சொந்த ஊர்ல தங்கி இருக்கும் போது தொழுகையை பத்தி அல்லாஹ் பேசுறான், அச்ச நேரம்னு ஒரு தொழுகை இருக்கிற சலாத்துல் ஹவுஃப், சலாத்துல் ஹவுஃபை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்றான், சொந்த ஊர்ல இருக்கும் போது தொழுகிறத பத்தி அல்லாஹ் பேசுறான், சலாத்துல் ஹவுஃபை பத்தி அல்லாஹ் பேசுறான். ஆனா பயண தொழுகையை பத்தி, சலாத்துல் முசாஃபிரை பத்தி அல்லாஹ் குரான்ல எங்கேயும் சொன்ன மாதிரி தெரியலையே அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். யாரு, உமையா இப்னு அப்துல்லா. அப்போ உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய சகோதரின் மகனே, அல்லாஹ் எங்கள்கிட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அனுப்பினான், நாங்களோ ஒன்றும் அறியாதவர்களாக இருந்தோம், நாங்களோ ஒன்றும் அறியாதவர்களாக இருந்தோம், ரசூலுல்லாஹ் எதை செய்யறத பார்த்தோமோ அதை நாங்களும் செஞ்சோம், அதுதான் எங்களுக்கு மார்க்கம். எப்படி, ரசூலுல்லாஹ் எதை செய்யறாங்கன்னு நாம பார்த்தோமோ அதை நாங்க செஞ்சோம், அதுதான் எங்களுடைய மார்க்கம். இதுதான் ஒவ்வொரு சஹாபியினுடைய நிலைப்பாடு. எனக்குச்சா, சஹாபாக்குடைய நிலைப்பாடு எதுதான், ரசூலுல்லாஹ் தான். அதுதான் என்னுடைய பழைய ஷேக் சொல்லுவாங்க, ஒரு உதாரணம் ஒன்று சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அது சொல்லுவாங்கண்டா, அதாவது ஒருத்தன் என்ன செய்கிறான், கார் ஓட்டுவது எப்படி அப்படின்னு என்ன செய்கிறான், புக்கை படிச்சுட்டு கார் ஓட்டுறான், பின்னாடி உட்காந்து போக முடியுமா, எங்கேயா கொண்டு போய் எடுத்து காரையும் ஸ்பாயில் பண்ணிடுவான், நம்மளையும் என்ன செஞ்சிருவான், பிடிச்சிருவான் மேட்ரை. ஆனால் நல்லா கார் ஓட்ட தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட ப்ராக்டிக்கலாக கார் ஓட்டுறத ப்ராக்டிக்கலாக கற்றுக்கொண்டு கார் ஓட்டினா அவன் சூப்பராக ஓட்டுவான். ஒருத்தர் சமையல் செய்கிறது எப்படின்ட்டு புத்தகத்தை படித்து நான் சமைக்க போகிறேன்னு இறங்கிட்டான், சாப்பிட முடியுமா? ஆனால் நல்ல சமையல்காரரோட, நல்ல சமையல் தெரிஞ்சவங்களோட ப்ராக்டிக்கலாக சமையலை கற்றுக்கிட்டவனுடைய சமையல் சுவையாக இருக்கு. ஒருத்தன் நான் புத்தகத்தை படித்து நான் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், என்ன சம்மது, நான் எங்கள் வீட்டில் யுனானி, அங்கே எத்தனை யுனானி, நானும் ஒரு யுனானி டாக்டராக போகிறேன், ஆப்ரேஷன் செய்வது எப்படி, யுனானி மருத்துவம் செய்யணும் ஒரு புக்கை, ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆமாம், ஆப்ரேஷன், யுனானியில் ஆப்ரேஷன் இல்லை, இருக்குது யுனானியில் ஆப்ரேஷன் இருக்குது இல்லை ஒழியா, ரொம்ப ஃபைனல்
சரி விடுங்க, இப்போ மேட்ரு விடுங்க, இப்போ தெரியாமல் சொல்லிட்டேன். இவன் இப்போ என்ன செய்யுது, ஆப்ரேஷன் செய்கிறது எப்படின்ட்டு புத்தகத்தை படித்து ஆப்ரேஷன் செய்யும் போது பேஷண்ட்டு டெத்து தான். ஆனால் நல்ல ஆப்ரேஷன் தெரிஞ்ச பழகின ப்ராக்டிக்கலாக கற்றுக்கும் போது ஆப்ரேஷன் சக்ஸஸ். இப்போ நாமெல்லாம் இந்த மார்க்கத்தை தேரியாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாம் கரெக்டாக ஹக்கில் இருக்கோமா, ப்ராக்டிக்கலாக ரசூலுல்லாவை நேரடியாக பார்த்து மார்க்கத்தை பின்பற்றின சஹாபாக்கள் நேர்வழியில் இருக்காங்களாண்டா? சஹாபாக்கள் தான் நேர்வழியில் இருக்காங்க. நம்மளாம் என்னதான் தொழுகணும், இப்படி தக்பீர் கட்டணும், ப்ராக்டிக்கல் தேரி தான். ஆனால் அந்த தேரிக்கு ப்ராக்டிக்கலாக வாழ்ந்து காட்டிய ரசூலுல்லாவையே பார்த்து அவங்க மார்க்கத்தை பின்பற்றினாங்க. இல்லைங்கஜா? சரி வாங்க மேட்ரு வாங்க, மாறிடுச்சு. இப்போ எதுக்கு இது வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு? இப்போ நம்ம என்ன தலைப்பு பேசிக்கிட்டு இருக்கோம்? இல்லை என்ன தலைப்பில்? ஹதீஸ், குரானுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமோ. விளங்குச்சா? ஓகேவா? இன்னைக்கு ஓகே. ஒரு 3 நாள் 4 நாளைக்கு இந்த 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 சப்ஜெக்ட்ஸே நம்ம பேசுவோம். ஒன்று சொல்லி நம்ம முடிச்சிருவோம். அதே மாதிரி நம்ம இன்னொன்று என்ன அப்படின்னா, குரான் நம்ம ஏற்கனவே போன வருஷமும் இதை சொல்லியிருக்கிறோம். குரான் எப்படி வஹியோ அதே போன்று என்னதான் அதுக்கு என்ன ஆயத்து சொன்னோமே? மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். என்ன அர்த்தம்? உமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா. என்ன அனஸ் என்ன சொல்ற, என்ன சிரிக்கிறீங்க? என்ன அர்த்தம்? உமா யன்திகு அனில் ஹவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனோ இச்சையை கொண்டு பேசுவது இல்லை. இன் ஹுவ இல்லா வஹி யூஹா, அவர்களுக்கு இறக்கப்பட்ட வஹியை தவிர வேறு எதுவும் இல்லை அவர்கள் பேசுவது. அப்போ ரசூலுல்லாவுடைய அந்த அவற்றிருந்து வரக்கூடிய ஹதீஸுகளும் அது என்னதான்? வஹிதான். விளங்குச்சா? அப்போ உடனே கேட்டாங்க, ஒரு ஹதீஸ் எழுதக்கூடிய ஒரு சஹாபி ரசூலுல்லா என்ன ஹதீஸ் சொன்னால் எழுதிடுவாங்க. அப்போ ஒருத்தர் கேட்டார், ஏங்க என்ன சொன்னாலும் எழுதுறீங்க? அவங்க சந்தோஷத்தில் கூட சொல்லியிருக்கலாம், கோபத்தில் சொல்லியிருக்கலாம், எல்லாமே அது எழுதலாமா? ஒரு டவுட்டு கிளப்பிட்டார். அவங்க ரசூல்லாட்ட வந்து கேட்டப்போ ரசூல்லா சொன்னாங்க, என் நாவிலிருந்து ஹக்கை தவிர எதுவும் வராதுன்னு சொன்னாங்க. விளங்குச்சா? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நம்ம என்ன அர்த்தம்? குர்ஆன் வஹி மாதிரி எது என்ன? இது வஹியுன் மத்துலுவுன், அது வஹியுன் கைர மத்துலுவும். இது ஓதப்படக்கூடிய வஹி, அது ஓதப்படாத வஹி. ஆனால் மொத்தத்தில் ரெண்டும் வஹி. விளங்குச்சா?